Hi students, today we are going to see about TNPSC Maths test. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி சம் கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டு இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆன்சரை இங்கே எக்ஸ் வேல்யூவில் புட் பண்ணி எப்படி நம்ம இந்த ஆன்சரா 3யா, ஆப்ஷன் பியா, ஆப்ஷன் சியா, ஆப்ஷன் டியா நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ வந்து 3 இருக்கா, இந்த 3 வந்து எக்ஸ் வேல்யூவில் அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஆன்சரும் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் 6 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஆன்சரும் சேமான ஒரு செக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ரூட் ஆஃப் 5 into 3. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 3 minus 6 into 4 divided by 2 equal to 6. ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும் தான் அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த ரெண்டு வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக வந்துட்டுனா இந்த ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க 5 3 சார் என்னது 15. ஓகேங்களா? 15 minus 6 into 4 divided by 2. ஓகேங்களா? 6. இப்போ பாருங்க இங்க 15 இருக்கு, இங்க 6 இருக்கு. ஸோ 15ல இருந்து 6 கழிச்சா நம்மளுக்கு என்ன வரும்? 9 வரும். ஸோ 9 into 4 divided by 2 equal to 6. ஓகேங்களா? நார்மலா ரூட் 9ங்கிறது எதோட இது 3 ஸ்கொயர்டு தானே வரும். அப்பனா 3 into 4 divided by 2 equal to 6. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க நம்மளுக்கு இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோன்னே தெரியுது 1 2s are 2 2 2s are. ஸோ 3 2s are 6. லெஃப்ட் ஹேண்ட் சைடு 6, ரைட் ஹேண்ட் சைடு 6. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து நம்ம முதல் வேல்யூ அந்த ஆப்ஷன் ஏ அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈக்குவலாக வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 3x plus 5 divided by 7 equal to 2ங்க. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் வேல்யூவில் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இந்த 4 வேல்யூவில் ஒவ்வொரு வேல்யூவாக அப்ளை பண்ணி வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 2 வந்துச்சுன்னா, ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடில் 2 இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 4 வேல்யூவில் ஒரு வேல்யூ அப்ளை பண்ணும்போது 2 வரணும். ஸோ அதனால பாருங்க ஃபர்ஸ்ட் 0 அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 3 into 0 plus 5 by 7 equal to 2ங்கும் போது கண்டிப்பாக தப்பு தான். ஏன்னா 3 into 0ங்கும் போது 0ன்னு வரும். ஸோ 5 by 7. ஸோ அப்படின்னா அது தப்பு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வராது. ஸோ ரெண்டாவது ஆன்சர் பாருங்க, ரெண்டாவது ஆப்ஷன் 3ன்னு இருக்கு. ஸோ எக்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணுங்க. 3 into 3 plus 5 divided by 7 equal to 2. ஸோ 3 3s are 9 plus 5 divided by 7 equal to 2. ஸோ 9 plus 5 is equal to இது வந்து 14 divided by 7 equal to 2. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது பாருங்க 7th டேபிளில் 1 7s are 7, 2 7s are 2 தானே. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு சேமாக வந்துட்டா 2 தானே ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? ஆப்ஷன் பி என்னது 3. ஸோ இந்த 3வது வேல்யூவை எக்ஸில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 2 கிடச்சிருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு சேமாக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் சம், தேர்ட் சம் பாருங்க. 2x plus 4 divided by 2 equal to 3ங்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு 3 இருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 3 வரணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு ரூல். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 6 ட்ரை பண்ணுங்க. 2 into 6 plus 4 divided by 2 equal to 3. So 6 2s are 12 plus 4 divided by 2 equal to 3. Next 16 வரும். 12 plus 4 வந்து 16 by 2. ஸோ கட் பண்ணால் 8 வரும். ஸோ இந்த ஆன்சர் தப்பு. ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது இந்த ஆன்சர் தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் செக் பண்ணுங்க 1. ஸோ 2 into 1 plus 4 divided by 2 equal to 3. ஸோ இங்கே 2 into 1ங்கிறது 2, 2 plus 4 6 by 2 equal to 3. ஓகேங்களா? ஸோ 6 by 2 equal to 3ங்கும் போது 1 2s are 2, 3 2s are 6. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக வந்துட்டு 3. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் நம்ம போட்டோம்? ஆப்ஷன் பியில் உள்ள வேல்யூ 1 போடும்போது நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் பாருங்க. root 2x divided by 2 equal to 2ன்னு சொல்கிறாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஆன்சர் வந்து 2 இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் ரைட் ஹேண்ட் சைடு சேமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் ஏ வந்து 7 இருக்குது, ஆப்ஷன் பி வந்து 8 இருக்குது, ஆப்ஷன் சி வந்து 6 இருக்குது, ஆப்ஷன் டி வந்து 11 இருக்குது. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ நம்ம அப்ளை பண்ணுறோம். 2 into 7 divided by 2. ஓகேங்களா?
equal to 2. So என்ன வரும் 14 divided by 2 equal to 7 equal to 2. So இது கட் பண்ணும்போது 7 தான் வரும். So ஆப்ஷன் A வந்து நம்மளுக்கு தப்பு தான், அது வராது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் B வந்து 8 நீங்க அப்ளை பண்ணுங்க. 2 into 8 divided by 2 equal to 2. So என்ன வரும் 16 by 2 equal to 2. நம்மளுக்கு 16 வந்து எதோட ஸ்கொயர் 4 ஓட ஸ்கொயர். ஸோ அப்படிங்கும்போது 4 by 2 equal to 2 வருமா? ஓகேங்களா? ஸோ 16ங்கிறது 4 ஓட ஸ்கொயர் போது 4 by 2 வரும். ஸோ இதை கட் பண்ண என்ன வரும் 2 வரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக வந்துட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த 4 ஆப்ஷனில் நம்மளுக்கு பி ஆன்சர் செக் பண்ணும் பொழுது இந்த 8 வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த இது வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 8 வேல்யூ நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் 5th சம் பாருங்க. ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 7 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 9. ஸோ நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து 9 வந்திருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம வந்து எக்ஸ் வேல்யூக்கு இந்த 4 ஆப்ஷனில் ஒவ்வொரு ஆன்சராக போட்டு செக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரணும், இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வந்த ஆன்சர் 9 இருக்குல்ல, அதே போல் இங்கே நம்மளுக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்ளை பண்ணுறோம். ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 9. ஸோ என்ன வரும் 7 + 1 வந்து 8 வரும். ஓகேங்களா? ஸோ 8 + 5 போது கண்டிப்பாக இது வராது. ஸோ இந்த ஆப்ஷன் கன்ஃபார்ம் வராது. ஸோ ஆப்ஷன் பி அப்ளை பண்ணுங்க. ஸோ ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 9. ஸோ என்ன வரும் 3 ஸ்கொயர்னா 9 + 7 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 9. நெக்ஸ்ட் பாருங்க, 9 + 7ங்கிறது நம்மளுக்கு என்ன வரும், நார்மலாக 14 வரும். ஓகேங்களா? 16 வரும். ஸோ 9 + 7ங்கிறது 16 வரும். ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 9. ஓகேங்களா? ஸோ ரூட் 16ங்கிறது எதோட ஸ்கொயர் வந்து நார்மலாக 4 ஓட ஸ்கொயர். ஸோ 4 + 5 ஈக்குவல் டு 9. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து சேமாக வந்திருக்கனால ஆப்ஷன் பி, ஸோ 3 தானே அப்ளை பண்ணோம். ஸோ அதனால ஆப்ஷன் பி வந்து 3 தான் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. ரூட் 3x டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ இந்த ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு 1 வந்திருக்கு ஆன்சர். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம இந்த ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இந்த 4 ஆப்ஷனை செக் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு 1ன்னு வரணும். ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் ஏ வந்து 3 நம்ம அப்ளை பண்ணுறோம். ரூட் ஆஃப் 3 × 3 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ இப்போ 3 × 3ங்கிறது என்ன வந்து நார்மலாக ரூட் 9 வரும். டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ ரூட் 9ங்கிறது நார்மலாக 3யோட ஸ்கொயர்டு தானே. ஸோ 3/3 ஈக்குவல் டு 1. ஸோ 1 ஈக்குவல் டு 1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடும் நம்மளுக்கு சேமாக வந்துட்டுல. ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்ஷன் வந்து ஏ தான் நம்மளுக்கு கரெக்டு. ஆப்ஷன் ஏ வந்து 3 வேல்யூ வந்து 3. ஸோ இதுதான் கரெக்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 6th சம்மில் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் ஆப்ஷன் ஏ 3 வேல்யூ அப்ளை பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக வந்துட்டு. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள லாஸ்ட் டைம் உள்ள கொஸ்டின் பேங்க்கில் உள்ளது தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்.